வணக்கம். நேத்து நைட்லேருந்து நீங்க சோசியல் மீடியால ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. ரொம்ப தீயா இருக்கு. என்ன விஜய் அண்ணாவும், த்ரிஷாவும் அந்த மேரேஜ் ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்ட விஷயம். இப்ப இதுல யார்ரா ரொம்ப பொங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 6 முறை கருக்கலைப்பு பண்ணவன், அவன் நம்பி வந்த பொண்ணுக்கு விபச்சாரி பட்டம் கட்டினவன், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு மன்னிப்பு கேட்டவன், அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டைய போட்டவன், நம்பி வந்த பொண்ண கர்ப்பமாக்கி நடுத்தெருவுல வுட்டுட்டு போனவன் கூட்டம். அவனுங்களுடைய கூட்டம். அவனுங்கலாம் அவனுங்க மூஞ்சில அண்ணாந்து அவனுங்களே காரி துப்பிக்கினா கூட இதுக்கான தீர்வு கிடையாது. இந்தாண்ட பக்கம் யார்றான்னு பார்த்தா வரலாறு. ம். அவனுங்க வரலாற நோண்டுனா இத விட ரொம்ப கேவலமா இருக்கும். 2 1/2 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னுருக்கான். அவன பத்தி இவனுங்க இப்போ வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணி பேசவே கிடையாது. வந்துட்டானுங்க விளக்கு பிடிக்கிறதுக்கு. நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ காட்டமா பதிவு பண்றேன்னா, விஜய் அண்ணன் நேத்து ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு நெனைச்சாரு அவரு. அது எப்படின்னாக்கா, என் விஷயம் கோர்ட் வரைக்கும் வந்துடுச்சு. பேசு பொருளாயிடுச்சு. இதுக்கப்புறம் என் தனிப்பட்ட வாழ்க்கைய நான் மறைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்ல. அத மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். என்ன 1 1/2 மாசம் எலக்ஷன் டைம்ல இது பண்றாருனாக்கா, அவருக்கு தெரியாது? ஏன்டா லூசு பசங்களா! விமர்சனம் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேற என்ன தெரியும்? விமர்சனம் தான் பண்ணுவீங்க. அ அவரு ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. தனிப்பட்ட வாழ்க்கைய மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நெனைச்சாரு, தெரியப்படுத்திட்டாரு. அது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது அவங்களோட விருப்பம். அ 2 1/2 வயசு குழந்தை. கொன்னவன வந்து இந்த 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 முதுகெலும்பு இல்லாத கூட்டம்லாம் பேசவே கிடையாது. ம். டீ கடையில நின்னவன கூட்டத்தோட வந்து வெட்டியிருக்கானுங்க. அத பத்தி பேச இவனுங்களுக்கு துப்பு கிடையாது. அடுத்தவன் வீட்ட எட்டி பார்க்கறதையே பொழப்பா வச்சிருக்க இவனுங்க பசங்களுக்கெல்லாம் செருப்பால அடிச்ச மாரி அவரு சொல்லியிருக்காரு. இது என் சொந்த வாழ்க்கை. மக்களுக்கு நான் அத வந்து தெரியப்படுத்தணும்னு நெனைச்சேன், தெரியப்படுத்தினேன். அத நீங்க நட்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, வேற மாரி எடுத்துக்கிட்டாலும் சரி. என்ன அரசியலா பார்க்கணும். சொந்த வாழ்க்கைய பர்சனல் லைஃப்ல பார்க்கணும். அத நான் வந்து பொது வெளிக்கு வந்ததுனால அத எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நெனைச்சாரு, பண்ணிட்டாரு. ஒரு வகையில அவரு பண்ணத நானு சரின்னு தான் பார்க்குறேன். இத விமர்சனம் பண்றதுல இங்க எவனுக்கும் அருகதை கிடையாது. கொஞ்சம் முதுகு கொஞ்சம் திருப்பி பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க. போங்கடா வந்துட்டானுங்க.